வந்துட்டு திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜனநாயகன், இன்னொன்று திரைக்கு வர காத்து கொண்டிருக்கும் டிசி. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுல இந்த நாட்டுக்கு என்ன பயன்? இது என்ன சமூக நீதியை பற்றி பேசுது? சமூக பொறுப்போடு இருக்க வேண்டிய இளைஞர்களை இந்த திரைப்படம் திசை திருப்புகிறது. ஜனநாயக கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய இளைஞர்கள் திரைப்படத்தின் பின்னால் சென்று தன் வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம ஜென்சி டிஎம்கே சகோதரர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்த நேரத்தில். ஜனநாயகன் படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த படம் வந்துட்டு ஒரு ஆர்டினரி கமர்ஷியல் மூவி தான், ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் எந்த சமூக நீதிக்கான பயன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சொன்ன இந்த சமூக நீதி, இளைஞர்களின் எழுச்சி, ஜனநாயக கௌரவத்தை காப்பாற்றுதல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு வாய் வார்த்தையை சொன்னால் நம்ம மக்களுக்கு புரியாது. ஏன்னா சினிமாவை காட்டினா தான் நம்ம மக்களுக்கு டக்குன்னு புரியும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் சன் பிக்சர்ஸ் வந்துட்டு தயாரித்து ரெட் ஜெயின்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் தான் டிசி. இந்த படத்தோட ட்ரெய்லரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இன்னொரு வாட்டி டீகோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா பயனுமே இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சமூக நீதினா என்ன, சாதிய வன்கொடுமைனா என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி வேதனைனா என்ன, இளைஞர்களின் எழுச்சி, மாணவர்கள் கல்விக்கான விழிப்புணர்வு, எல்லாத்துக்கும் மேலே சிகரெட்டு, போதை மருந்து, கஞ்சா, அநாகரீகமான வார்த்தைகள், இது எல்லாத்துக்கும் எதிரான ஒரு படம் தான் டிசி. அது இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு வாட்டி பார்க்கும்போது தெரியும். இந்த ட்ரெய்லர் தொடங்குறது செம்மொழி பொன்மொழியில் தான் வந்துட்டு தொடங்குவாங்க. ஸோ சினிமாவை பார்க்கணும், அதை ஒரு பிரச்சனைக்கு லூப்பெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி தலையை தூக்கி வச்சுட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றும். அந்த நல்ல எண்ணத்தில் தான் இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை ஆகஸ்ட் 7 எல்லாரும் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஆதரிச்சாகணும். ஆதரிச்சாதான் இதே மாதிரி கதையில் இன்னும் ஒரு 10 படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டு இளைஞர்களை சமூக பொறுப்போடு நல்வழிப்படுத்துவாங்க. ஆகஸ்ட் 7 பார்ப்போம் டிசி என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.